டாடி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் தான் சொன்னேன், என்ன கேட்டாங்க, கார் தானே ஆல்ரெடி ஒன்று இருக்காச்சு, இன்னொரு கார் வாங்கி கொடுத்துட்டா போகுது கவிதா, இதுக்கே நீ கேட்குற, கார் தானே கேட்டாங்க, உனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் கேட்கலன்னா. ஒப்புத்தாம்பலம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பேசுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம். இந்த பையன் பேசுறது எல்லாமே எவனாவது பொண்ணு பார்க்க வந்து வரதட்சணை என்ன பொண்ணுக்கு போடுவான்னா அப்பவே செருப்பக்கல் தேய்ச்சி வெளியே அனுப்புங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இதை பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணு நல்லா இருப்பா, இல்லை எனக்கு வசதி இருக்குது, என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமாக எனக்கு வசதி இருக்குது நான் கொடுப்போம், என் பொண்ணுக்கு தானே கொடுக்குறோம், அவன் கேட்குறான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இது மாதிரி பல பெண்ணுங்களும் அழிந்து போவாங்க. ஆனால் எவன் ஒருத்தன் நம்மக்கிட்ட வாங்கி போய் பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு போய் பொழைக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் ஆம்பளை கிடையாதுங்க. அந்த பொண்ணு ஃபேமிலி நல்லா இருக்காது. இது மாதிரி கேடுகட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு அப்படி கேட்கிறவன முதல்ல செருப்பால் அடிச்சு வெளியே அனுப்புங்க. அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருவாரு. கவிதா வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி இங்க வர்றா. என் பொண்ணு அவ்வளோ, ஐயோ டாடி உன்னை மொட்டை அடிக்க போறாங்க, 20 லட்சம் ரூபாய் பெட்ஷீட் போட்டு வச்சிருக்காங்கன்னு அங்க இருந்துட்டே மெசேஜ் போடுறான். நான் பாத்துக்கிறேன், நான் தரமாட்டேன் கவிதா, நீ பயப்படாத அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா சார் குழந்தைக்கு நடந்த என்னது உண்மை வெளியில் வரணும் சார். என்ன நடந்துச்சோ அது அந்த இடத்துல 2 பேர் தான் சார் இருந்திருக்காங்க, ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இருக்காங்க. அது சட்டப்படியாக நீதி வரணும் சார். குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த அளவுக்கு போனாங்க அது தெரியணும். இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது சார். தமிழலை நேர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் ரிதன்யாவினுடைய அந்த மரணத்திற்கு பிறகு அந்த வழக்கு, அது குறித்து வந்த உண்மைகள், அது குறித்து இப்போது வரை வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக நடந்ததாக சொல்லப்படுகிறது கவிதா என்ற பெண்ணிற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள். அந்த பெண்ணுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார்கள். புகார் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று ஒரு விஷயம், ஆனால் புகார் தரப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, ஏன் சந்தேக மரணம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள், அதற்கு பின்னணியில் நடந்த விவரங்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான ஒரு நிகழ்வாக நாம் இங்கே அவருடைய பெற்றோரை நம்முடைய அரங்கத்திற்கு வரவழைத்திருக்கின்றோம். கவிதா அவருடைய பெற்றோர் திரு தர்ஷாமூர்த்தி அவர்கள், திருமதி வேல்விழி அவர்கள் இருவரும் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். ரிதன்யா அதை தொட்டு தான் அடுத்தடுத்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா புகுந்த வீட்டிற்கு போன பிறகு, திருமணமாகி பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது பெற்றோர்களுக்கு இயல்பாக ஒரு அந்த இடத்துல நல்லா இருக்கணும், அந்த இடத்துக்கு புகுந்து விட்டு போனால் நம்ம குழந்தை வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் சில சக்திக்கு மீறி கூட செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சமூகத்தில் இருந்துட்டு, ரைட்டாக தப்பாங்கிறது வேறு. அது மாதிரி தான் நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க. சில பேட்டிகளை பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச விஷயங்களை உணர முடியுது. இப்போ நான் முதல்ல அடிப்படையாக புதிதாக இந்த விஷயத்தை கேள்விப்படுறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி, இந்த திருமண பந்தம் எப்படி நிச்சயமாச்சு, அந்த ட்ராவல் எப்படி ஆரம்பிச்சது? இது வந்து என்னென்னா, மறைந்த நடிகர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தாருங்களே, அவங்களோட மிஸ்ஸஸ் தான் இந்த இதுக்கு பண்ணுறாரு. அவங்க வந்து இந்த ஓம் நாகார்ஜுனாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக, ஃபேமிலி ரிலேட்டிவ், அவங்க தான் எங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க, நாங்கள் சொல்லலாமான்ட்டு. நாங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர் மாப்பிள்ளை மிலிட்ரியில் இருக்காங்க, அவ்வளோ எனக்கு அதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி. அதை எப்படி தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு தூரத்து உறவு அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் அவங்க கொடுத்த இதில் தான், அவங்க மூலமாக தான் இந்த உறவே எனக்கு வருது, இந்த வரனே வருது. அவங்க பேசுகிறாங்க, யார் மாப்பிள்ளையோட அப்பா பேசுகிறாரு, ஜாதகம் நாங்கள் அனுப்புகிறோம். ஜாதகம் அனுப்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் ஜாதகம் ஒத்து வருதுன்றாரு. நாங்களும் பார்க்குறோம், ஜாதகம்லாம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு நாள் திடீர்னு பொண்ணு பார்க்க வர்றாங்க.
பொண்ணு பார்க்க வந்தப்போ பேசுகிறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை இந்த இது பண்ணுறாரு, இப்போ ஆர்மியில் இருக்கார், டாக்டராக இருக்கார், ஆர்மியில் டாக்டராக இருக்கார், மேஜர் மேஜர் பேர் வந்து ஓம் நாகார்ஜுனா. ஓம் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா. அவங்க அப்பா பேர் வந்து ஓம் கணபதி, அவங்க அம்மா பேர் ஓம் பிரேமலதா. அதுதான் அவங்க இது பண்ணுறது. சரி. பட் வர்றாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே பேசுனது, அப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க, அதில் ஒரே ஒரு பொண்ணு தானே, நீங்கள் பொண்ணுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க, ஆனால் எங்கள் பெரியவங்க கேட்பாங்க என்ன பேசிட்டு வந்தேன்னு சொல்லி, என்னன்னு சொல்லணும், என்ன போடுவீங்கன்னு அப்படி ஓப்பனாக கேட்குறாரு. என்ன சொல்லணும், என்ன போடுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். கேட்டதுக்கு நான் சொன்னேன், எங்கள் ஒரு பொண்ணு தானே இருக்குது, அவங்க என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் தரப்போகிறாங்க. இல்லை, நீங்கள் ஒன்று சொல்லணும் இல்லையா, ஒரு நம்பர் சொல்லுங்கன்னாரு. நான் ஒரு 100 பவுன் சொன்னேன். உடனே அவங்க எதுவும் சொல்லலை, ஓகேன்ட்டார். அப்புறம் அடுத்த இது பண்ணுறோம். எங்களுக்கு டைமே கொடுக்கல. திடீர்னு நாங்கள் இப்போலாம் அப்போ கேரளா வீட்டுக்கு வந்தாங்க. எங்களுக்கு கேரளாவில் வீடு இருக்குது மூணாரில், அந்த வீட்டுக்கு வந்தாங்க. இது எப்போ நடந்தது இந்த பெண் பார்க்கக்கூடிய சம்பவம்? அக்டோபர் 28 26 அன்றைக்கி அந்த அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர் மாதம் இறுதியில் அந்த இறுதியில் நடந்தது. சரி. நவம்பர் 8ஆம் தேதி எங்கள் சென்னை வீட்டுக்கு இப்போ ஒப்புத்தாம்பலத்துக்கு வர்றாங்க. ஒப்புத்தாம்பலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் அவங்க பொண்ணு பார்த்துட்டு போகிறதுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். சரி. எங்கள் கேரளாவில் தான் இருக்கோம். மூணாவது இங்கே வரல. திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் வர்றோம், ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல நாளே கிடையாது. ஒப்புத்தாம்பலங்கிறது உறுதி பண்ணுறதா? உறுதி பண்ணிக்கிறது. நம்ம அது பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உறுதி பண்ணிக்கிறது. அது வந்து பூ வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பத்திரிக்கை அடிக்கணும், அது ஒரு சம்பிரதாயம் சொல்கிறாங்க. சரி. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் இங்கே இருக்கோமே அப்படின்னா எங்களுக்கு நல்ல நாளே கிடையாது. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 28 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இதாகிடும். அதனால் நம்ம இது பண்ணி என்ன நாளை குறிக்கணும் அப்படின்ற ஒரு அவசரத்தை ஏற்படுத்துறாங்க. சரி, நாங்கள் அங்கே இருக்கோம். அது 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நினைக்கிறேன். நாங்கள் அங்கே இருக்கோம். அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து அவங்க வர்றவங்களுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா நான் சென்னையில் வந்து பண்ணணும். இங்கே எனக்கு நான் ஃபோனில் சொன்னாலும் இது பண்ண நம்ம வந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஒரு 10-15 பேர் வருவாங்க. நிச்சயம் ஒப்புத்தமிழ் எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி கூப்பிடணும். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறோம். இங்கே வந்தாங்க, இது பண்ணாங்க. ஒப்புத்தமிழ் நடந்தது 8ஆம் தேதி, நவம்பர் 8ஆம் தேதி. அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்க மாமனார், அதாவது அந்த நாகார்ஜுனாவோட தாத்தா, அம்மாவோட தாத்தா, இந்த நாகார்ஜுனா வரல, அதுக்குள்ளே அவர் வந்து மணிப்பூர் போயிட்டார். அவர் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் பார்க்குறதுங்கிறது வந்து அந்த பொண்ணு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் இவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டு பசையில் ஒரு 10-12 பேர் வந்தாங்க. சரி. அதுக்கு அவங்க வந்து தங்கி எல்லாம் பண்ணுறதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். அங்கேருந்து அவசரமாக வந்து நல்லா பண்ணாங்க. சென்னையில் நாங்கள் குடியிருக்கிற அரிகத மெஜஸ்டிக் டவர் கோயம்பேடில் இருக்குது. அதில் குடியிருக்கிற ஒரு எங்களோட கம்யூனிட்டி ஹாலில் தான் அந்த வைபவம் இது நடக்குது, அந்த ஒப்புத்தாம்பலம் நிகழ்ச்சி. அன்னைக்கு முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டு வந்துட்டு நாங்கள் உங்கள் கூட தனியாக பேசணுன்னாங்க. அப்போ யாருன்னா அவங்க நாகார்ஜுனாவோட அம்மாவை பார்த்த தாத்தா, ஓம் கணபதி, அந்த பிரேமலதா அவங்க அம்மா, நான், எங்கள் சம்சார் எல்லாம் தான் உட்காந்து இப்போ ஒரு 5 பேர் தான் உட்காந்து பேசுகிறோம். இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு காரு வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மாப்பிள்ளை கார் தான் இருக்கே, எது காரு அப்படின்னு கேட்டேன். இல்லை அது சின்ன காரு அப்படி, இவ்வளோக்கும் கவிதா பேர்லேயே கார் இருக்குங்க, அதை போய் எடுத்துக்கலாம்னா. இல்லை அது சின்ன காரு, அதை வந்து இது பண்ண முடியாது, மாப்பிள்ளைக்கு மெஜஸ்டிக்காக கார் வேணும்னாங்க. நான் ஒத்துக்கலப்போ, பார்த்துக்கலாங்க அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணை இது பண்ணி படாத பாடு பார்த்தாங்க. அப்போவே கேட்குறாங்க, மாப்பிள்ளை பேசுகிறாங்களோ ஃபோனில் என் பொண்ணு கூட பேசுகிறாங்க, என் கூடயும் பேசுகிறாரு, என்ன கார் வாங்குறீங்க. நான் சொல்கிறேன், இந்த என்னங்க காரு நீங்கள் அது ஆல்ரெடி இருக்கான்னு சொன்னால் சம்மதிக்கல, மெஜஸ்டிக்காக வேணும் தான்றாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிறது ஒரு i20 காரு 2010 மாடல் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி இது பண்ணாங்க தெரியல. என்கிட்ட என் பொண்ணுக்கு என்ன, என் பொண்ணை போட்டு தொலைச்சி எடுத்துருக்காரு அந்த மாப்பிள்ளை. அந்த என் பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காய், இந்த கார் தான் வேணும், அந்த இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா சார்ட்டு. இவங்க வந்து ஒரு நிச்சயதார்த்தம் ஆயாச்சு. நிச்சயதார்த்தம்னா ஒப்புத்தாம்பலம் ஆயாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பேசுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம். இந்த பையன் பேசுறது எல்லாமே டிமாண்ட்ஸாக இருக்கு. இதை விட்டு வெளியே போனால் உடனே போயிடுவார், அவர் எனக்கு பிஸியாக இருக்குன்னு போயிடுவார். என்கிட்டையும் அப்படி தான் பேசுவார். சரி, அதே தான் கேட்குறேன். இப்போ உங்கள்கிட்ட மேடத்திட்டையும் கேட்குறது,
இது ஏதாவது ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலையா அப்படின்னு? சந்தேகத்தைனா இது ஒரு டிமாண்டாக வைக்கிறாங்கல்ல, காருன்னா இந்த கார் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து உங்கள் பொண்ணுகிட்ட பேசும்போதும் இது வேணும் அது வேணும் இது வேணும் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த ஃபேமிலி சரியாக வருமா அப்படின்னு எது ஒரு சந்தேகம் உங்களுக்கு அந்த நேரத்தில் வரலையான்னு கேட்குறேன். இல்லை சார், நம்மளால முடியும், நம்ம குழந்தைக்கு நம்ம செய்வோம், சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுமே தவிர இவங்க இதை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் உண்மையானது. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே பாலிஸாக ஒரு இது பண்ணதை அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறாங்க. அப்போ கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என் பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. என் பையங்க கேட்டார், சொல்லு கவிதா அப்பா கிட்ட சொல்லி நம்ம இப்போ கூட நிறுத்தல, உப்பு தான் நடந்திருக்குன்னு கூட சொன்னோம், பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் காலையில் வந்து கேட்குறாங்க, நான் என் பொண்ணு கேட்டா டாடி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் தான் சொன்னேன், என்ன கேட்டாங்க, கார் தானே ஆல்ரெடி ஒன்று இருக்காச்சு, இன்னொரு கார் வாங்கி கொடுத்துட்டா போகுது கவிதா, இதுக்கே நீ கேட்குற, கார் தானே கேட்டாங்க, உனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் கேட்கலன்னா. அது நான் தான் சொன்னேன், காரு கேட்டது என் பொண்ணுக்கிட்ட தான் சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்லலாம். அவங்க டார்ச்சர் என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்கானுங்க. உடனே இன்னைக்கு இது பண்ணு, இதில் இடையில ஒரு பைக்கு வேற கேட்டான், 500cc ஏதோ ஒரு பைக்கு வேற கேட்டிருக்காரு. அந்த அந்த அவங்க பேசின பேச்சில் வந்து அந்த ஃபோன் ரெக்கார்டில் இருக்குது சரிங்களா. அதில் வந்து பைக்கு வேறு இன்றைக்கி இல்லைன்னா சொல்லு, இப்போ நீ புக் பண்ணால் கூட கல்யாணத்தப்போ பைக்கும் வந்துடும். அது 500cc பைக் வரும், அது ஒரு 13 லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன் அவர் கேட்டது. அதுவும் கேட்குறாரு. அதை அவன் பொண்ணுக்கு தெளிவாக சொல்கிறா, அதை அப்புறம் பேசிக்க, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ, காரை மட்டும் கேட்குறேன்னா என்ன காரு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவன் ஹூண்டாய் டஸ்கான் கேட்டு டஸ்கான் வாங்கி தர முடியாதுன்ட்டு அவனே இது பண்ணி டாட்டா ஹேரியர் இது பண்ணால் அது போய் பார்த்தோம். அது எங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுக்கப்புறம் விட்டேன், இல்லைப்பா அந்த கார் நல்லா இல்லை இது பண்ணலன்னா. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு SUV 700 காரு, அது 32 லட்சம் லேட்டஸ்ட் காரு, அதை தான் வேணும்னு சொல்லி அதுக்கு அந்த கலரை இது பண்ண, கலருக்கும் பயங்கர டிமாண்ட், டபுள் கலர் தான் வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சொன்னால் டபுள் கலர் என்னப்பா, அந்த ரெட் கலரில் மேலே நெருக்கடி கொடுத்து அந்த காரையும் அவங்க பேர்லேயே இது பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க பேரில். அதை கேட்டதுக்கு அவங்க பேரில் என் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணம், எனக்கு 15,000 ரூபா பெட்ரோல் அலவன்ஸ் கிடைக்கும் என் பேரில் இருந்தால், ப்ளஸ்ஸு ஆர்மி கேம்பஸ் உள்ள வந்து போகணுன்னா ஒரு பாஸ் தருவாங்க, அது என் பேரில் இருந்தால் தான் பர்மனெண்ட்டாக தருவாங்க, கவிதா பேரில் இருந்தால் எவ்ரி 6 months ஒன்ஸ் நான் வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. சரி, நம்ம கொடுக்குற கொடுத்தா யார் பேரில் கொடுத்தா என்ன, பொண்ணே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் பேரில் தான் வாங்கி கொடுத்தேன். அதுவும் சென்னையில் கிவிராஜில் புக் பண்ணி திண்டுக்கல்லில் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த கார் கொடுக்குறது கல்யாணத்துக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டேன், மாப்பிள்ளையே வரல. ஏன்னா காரு அலர்ட் ஆகிடுச்சு, நமக்கு எல்லாம் இது பண்ணால் காசும் கட்டி ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்து அவங்க வீட்டில் நிறுத்திட்டு வந்துட்டேன். இது கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன் சொல்லப்போனால். ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு பொண்ணுகிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. வந்து சரி, அதை பையனுக்கு கொடுக்க போகிறோம், முன்னாடியே கொடுத்துருவோமா அப்படிங்க. கார் வந்துருச்சு, அங்கே தானே நம்ம கொடுக்க இது பண்ணணும். அதனால அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துட்டோம். அவங்க வீட்டில் நான் தான் நிறுத்திட்டு வந்தேன். நானும் என் பையன் தான் போயிட்டு இது பண்ணி டெலிவரி எடுத்து வந்து நிறுத்திட்டு வரோம். இல்லைன்னா ஒரே இடம் இந்த ஒரு சின்ன சரி, இப்போ உங்கள் பையன் வந்து சொன்னாருன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி நம்ம சிஸ்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுது, இப்போ சொன்னால் கூட நம்ம அதை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரா, உங்களை அந்த டைமே சொன்னாரான்னு கேட்க? இல்லை, அது கார் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக. சரி சரி அப்படின்னு அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு அந்த தகவல் எப்போ கிடைச்சதுன்னு கேட்க? அப்போ உடனே சொன்னாங்க. அது கார் விஷயம், அதான் நான் தான் சொன்னேன், இது கார் விஷயம் தானே, கார் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியுமா, இதுக்கு ஏன் கவிதா நீ மென்டலாக இது பண்ண, நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே, காருன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நீ கார் கேட்டுக்காங்க அதுதானே நான் வாங்கி கொடுக்குறேன், நீ அமைதியாக இரு. ஏன்னா பொண்ணு அமைதியாக இது பண்ணுறேன் நான், எனக்கு என்னால் கார் வாங்கி கொடுக்க முடியும். புரியுது. அதனால நான் அந்த பொண்ணை வந்து அப்பா வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், என் பொண்ணு டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், அதனால அவ வந்து இது பண்ண வேண்டாம். அவ என்ன நினைச்சிட்டா, அப்பானால வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்னால் வாங்கி கொடுக்க முடியும், நான் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். என் பொண்ணுக்கு தான் சொன்னேன், நான் அவனுக்கு வாங்கி தரேன். ஆனால் என் பொண்ணை ட்ராப் பண்ணி இது பண்ணிட்டான். அப்புறம் இந்த நகையே மாப்பிள்ளைக்கு 10 பவுன் போடணும், என் பொண்ணுக்கு 100 பவுன் போடணும், அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் 100 பவுன் சொன்னேன், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு 10 பவுன் கேட்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, நான் மாப்பிள்ளைக்கு 10 பவுனில் 13 பவுன் போட்டோம். அவர் கடைசியில் ஒரு பெருமாள் டாலர் வேணுன்றாரு, அது 3 பவுன், அது சேர்த்து தான் 13 பவுன் போடுறான். அப்புறம் 2 பேருக்கும் ஒரு ரிசப்ஷன் இது மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ரிங்கு போடணுன்றாரு, அதுவும் வைரம்தான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் நான் கொடுக்குறேன். என் பொண்ணு சொல்கிறேன், எங்கள் வைரம் முதல் தான் கேட்குறாரு டாடி அந்த இதுக்கு சொல்லிட்டு, அதுவும் வைரம் தான் வர. இதே இங்கே இருக்கிற ஒரு
எனக்கு கீர்த்திலாலில் தான் வாங்குறேன். அவரோட மோதிரம் மட்டுமே 2.5 லட்சம் வாங்கி கொடுக்குறேன். இவ்வளோ இது பண்ணுறேன். வெள்ளி பொருள் நான் 3.5 கிலோ வாங்கி கொடுக்குறேன். 4 லட்ச ரூபா அது வேல்யூ. எல்லாமே வாங்கி கொடுத்தேன். என்ன பிரயோஜனம்? எல்லாமே இவங்களுக்கு நம்பிட்டோம். என் பொண்ணு நல்லா இருப்பான்ட்டு நாங்கள் நம்பிட்டோம். ஆனால் இவங்க காசு பிடுங்குறதே தான் குறியாக இருந்தாங்கன்றதை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்கள் கண்ணை எதை மறைச்சதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது வரல. நாங்கள் விசாரிச்சதே ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு நாங்கள் விசாரிக்கிறோம். அங்கே லோக்கலில் 2-3 பேரை விட்டு விசாரிக்கிறோம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, சார் இவங்க 35 வருஷம் 40 வருஷமாக ஊரில் கிடையாது, இவங்க நார்த்துலேயே இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா ரிட்டையர்டு கர்னல். அவர் ரிட்டையர்ட் ஆகி நான் 5-6 மாதம் தான் ஆகுது. 2024 அந்த பிகினிங் இயரில் வந்துட்டு பிப்ரவரியாக மார்ச்சில் தான் ரிட்டையர்ட் ஆகி வர்றாரு. ஸோ அவங்க யாருக்குமே இவங்களை பற்றி தெரியலை. இந்த பையனை பற்றினா இந்த பையனை நார்த்துலேயே தான் இருந்தவன். இவங்க ஒரு டீட்டெயிலாக விசாரிக்க தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க சொன்னது அவங்க வீடு 3 தலைமுறை நல்ல மரியாதையான குடும்பம் அப்படின்னாங்க. ஒரு கௌரவமாக வாழ்ந்தாங்க. ஆனால் பணக்காரங்க கிடையாதுங்க, ஆனால் கௌரவமான குடும்பம் அப்படின்னு. ஸோ அதைத்தான் நான் எதிர்பார்த்தால. இவங்க அப்பாவும் ஆர்மி ஆஃபீஸரு, இந்த பையனும் ஆர்மி டிசிப்ளினாக இருக்கும். ஒரு இதாக அந்த டிசிப்ளின்ன்ற ஒரு வார்த்தையில் தான் நாங்கள் மைண்டோம். அதைத்தான் நான் நம்பினேன், என் பொண்ணு நல்லா இருப்பான்னு. பட் ஆனால் அது இவ்வளோ மோசமானதுன்றது என் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் வருது. தோண்ட வருது. திருமணம் நடக்கும்போது திருமணம் எப்போ நடக்குது? அதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சமிக்கைகள் மாதிரி ஏதாவது தெரிஞ்சு? ஆக்சுவலி அன்னைக்கே ஒரு சமிக்கை தெரிஞ்சது. ஏன்னா திருமணம் வந்து அன்னைக்கு காலையில் 2ஆம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம்னு சொன்னாங்க. சரி. ஆனால் கல்யாணம் வந்து மார்ச் 2ஆம் தேதி அப்புறமா முகூர்த்தம். ஆனால் இவங்க அவங்க சொந்த ஊர், எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் பொண்ணை கூப்பிட்டு போய் கோயிலில் காத்துட்ருக்கோம். பக்கத்தில் அங்கேருந்து நடந்து வந்தாலே 3-5 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். ஆனால் ஃபோன் பண்ணி நாங்கள் வரவே இல்லை. பொண்ணு வீட்டில் அத்தனை பேர் இருக்கோம். ஊர்லேருந்து வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு ஆள் கூட வரல. என் பையன் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கார் டெக்கரேட் பண்ணுற ஆள் வரல, அது வந்தாதான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கார் டெக்கரேட் பண்ணவொடனே வேறு கார் வரக்கூடாது, அவங்க காரில் வர மாட்டாங்களா? ஆனால் வரல. ஆனால் 6:30 மணிக்கு தான் அவங்க வீட்டிலேருந்து வராங்க. என்ன அங்கே வீட்டில் என்ன நடந்தது ஏது எப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா பொண்ணு கொடுக்கும்போது கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணு கூட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க அவங்க இதில். அப்படி தான் அப்படின்னு சொல்லி அதனால் நாங்கள் போகலை. ஆனால் அன்றைக்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நிச்சயம் நடந்திருக்கு. 10-15 பேர் தான் வந்தாங்க உள்ளூரில். இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இது கோயிலுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஒருத்தருமே வரல. நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தான் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம். மணி எல்லாம் 4:30 அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் 5 மணிக்கு பொண்ணு அங்கே காத்துட்டு இருக்காங்க. கோயில் திறக்கலை. உள்ளூருக்காரங்க அவங்க யாருமே வரல. 10-15 பேர் தான் வராங்க. அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இல்லை ஏதோ நடக்குது பட் என்னன்னு தெரியல. பட் கோயில் ஒருவேளை காலையில் இருக்கனால எல்லாரும் வர முடியாது அப்படிங்க. இல்லை, கோயிலே 7 மணி தான் இருப்பாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே இவங்க பண்ணது தான். ஆனால் ஒரு ஆளாவது வரலாம் இல்லை, எங்களை வரவேற்கணும் இல்லையா? பொண்ணு வர்றாங்கன்னா வரவேற்கணும் இல்லையா? அதுவே பண்ணலை. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு இது. ஆனால் எதுக்குனால இது பண்ணல. இப்போ பொண்ணு கல்யாண மண்டபம் ஏகேடி கல்யாணம் பண்ணி நிற்கிறாங்க. அங்கே தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. அதான் இப்போ முறைப்படியான நிச்சயதார்த்தம். அங்கே வந்து நைட்டு மாப்பிள்ளை ரூமில் தங்கலை, வீட்டுக்கு போயிட்டார். நியாயமாக பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்தாச்சுன்னா கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையும் தான் வீட்டுக்கு போகணும். ஆனால் ஏன் அவங்க அப்படி கூட்டு போனாங்கன்னு தெரியல. அதுவே எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. பட் நம்ம எல்லாரும் போயிட்டோம், கல்யாணம் பண்ணணும், காலையில் பண்ணிட்டோம். வேறு எங்களுக்கு கல்யாணம்னா ஒரு சின்ன இது இருக்க தான் செய்யும். அதை நம்ம பெருசுப்படுத்த அது அன்னைக்கு வந்து தெரியல. அது கோயிலில் பண்ணுறாங்கனால நாங்கள் இது பண்ணிட்டோம். அப்புறம் எப்போ கல்யாணம் நடந்துச்சு? அப்போ டைமிங் வந்து 6:30 தான் நடந்தது. அந்த இதில் 3:45 நடந்தது. அந்த இதான் நடந்தது காலையில். சரி. அதுக்கப்புறம் அங்கே 2ஆம் தேதி நடந்தது. 5ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டு வந்தோம். பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டு வந்துட்டு 7ஆம் தேதி இங்கே ஜிஆர்டி கிராண்டில் பேருக்கு ஏற்ற மாதிரி கிராண்டாக பண்ணேன். வரவேற்பு திரும்ப அது ரிசப்ஷன் பண்ணோம். இங்கேருந்து எல்லா விஐபிஸ் வந்தாங்க, நிறையா சொந்தங்கள் எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்தாங்க. அவங்களும் ஒரு பண்ணல. அவங்க வந்தவங்களையும் நாங்கள் தான் கவனிக்கிறோம், அகாமடேட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அவங்க ஒரு 3 வேனில் வர்றாங்க, அவங்கள எல்லாமே இது பண்ணோம். அவங்களுக்கு லோக்கல் இருக்கிற சொந்தக்காரங்களும் வந்தாங்க. எங்கள் எல்லாரையும் நாங்கள் நல்லா தான் கவனிச்சோம். இல்லை சொன்னீங்க அங்கே வரும்போது கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வரும்போது ஜாஸ்தி 2 உள்ள ஆளுக்கு இல்லை அங்கேருந்தே 2 வேனில் வந்தாங்க.
இல்லை அது எப்படின்னு தெரியல எனக்கு. ம், ம். அங்கே அதுக்கப்புறம் சமாதானம் பார்த்தாங்களா என்ன ஒன்று நடந்திருக்கு. நடந்திருக்கு. இதில் என்ன ஒரு பெரிய மர்மமே இருக்குது. இந்த பையன் ம். இது பண்ணுறான். அப்புறம் 29 இப்போ 13ஆம் தேதி 12ஆம் தேதி வரை எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ம். 13ஆம் தேதி 12ஆம் தேதி காலையில் நாங்கள் திருப்பதி போகிறோம். நானும் இவங்க தான் போகிறோம். அவங்க காரில் வர்றாங்க. நாங்கள் வாங்கி கொடுத்த காரில் தான் வர்றாங்க. 13ஆம் தேதி 12ஆம் தேதி சாமி கும்பிட்டா 12ஆம் தேதி காலையில் அவங்க அங்கேருந்து சின்னாலப்பட்டி போகிறாங்க. நாங்கள் சென்னைக்கு வர்றோம். சரி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கள் அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ம், ம். ஆனால் ஏதோ ஒரு இது இந்த நடக்குது. இடத்துல இப்போ நீங்கள் மேரேஜ்லேருந்து இங்கே 12-13ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிறாங்கல்ல, திருப்பதி போயிட்டு வந்து போனது, அதில் ஏதாவது உங்கள் பொண்ணு ஏதாவது சொன்னாங்க? இல்லை ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த 10 எங்கள் வீட்டு இருக்கிறனாலேயே 10ஆம் தேதி இந்த பையன் என் பொண்ணுக்கிட்ட 59,000 வாங்கியிருக்கான். ஆனால் இவன் அவ்வளோ சம்பாதிக்கிறவன் எப்படி எதுக்கு 59,000 வானான்னு தெரியல. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? என் பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். ம். அது இல்லாமல் என் பொண்ணுக்கிட்ட இந்த ஒரு மாதத்துலேயே 3 லட்ச ரூபா வாங்கிட்டான். 1.5 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கியிருக்கான் என் பொண்ணு அக்கௌண்ட்லேருந்து. 65,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கியிருக்காரு. வாட்சு, லேப்டாப்பு இதெல்லாம் 59,000 கேஷ். கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 2,85,000 ரூபா வருது. இது ஒரு ஆனால் அந்த பையன் வந்து என் பொண்ணுக்கு நயா பைசா கொடுக்கல. 3 மாதம் கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டிக்கிட்ட எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கூட சொல்லலை. 5 நயா பைசா கொடுக்கல. யாராக இருந்தாலும் ஒரு அன்பா ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கணும், எதுவுமே பண்ணலை. அவளுக்கு வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி பர்த்டே. புதுசாக கல்யாணம் ஆன பர்த்டேக்கு பிஸ் கூட பண்ணலையா. முதல்ல பர்த்டே வருது ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ணல, பிஸ் கூட பண்ணலை. அது ஆனால் அது கேட்டதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். மணிப்பூர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ரொம்ப பிஸியாக இருந்தேங்க. கேஷுவாலிட்டி நிறையா வருது. உங்களுக்கு தெரியும் இல்லையா மணிப்பூரில் எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் நாங்கள் விசாரிச்ச அளவுக்கு அந்த மாதிரி இவர் இருந்ததே ஒரு பிரைமரி ஹாஸ்பிட்டலில். ஒரு நாளைக்கு 2-3 கேஷுவாலிட்டி வந்தாலே பெரிய விஷயம் இருக்கிற மாதிரியான இது இல்லை. இல்லை ஆனால் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் பிஸியாக இருக்கேன், எங்கள் சீஃப் கூப்பிட்றாரு அப்படி தான் சொல்லிட்டு போகிறார். எங்கள் கூடயும் சரியாக பேச மாட்டார். எங்கள் கூட மேக்ஸிமம் 5 நிமிஷம் பேசினாலே பெரிய விஷயம். பொண்டாட்டி கூட அதுவும் பேசுறதில்ல. என் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் விசாரிக்கிறோம், உயிரோடு அளவுக்கு விசாரிக்கல. ஆனால் எப்போ வந்து அங்கேருந்து போகிறாங்க, அதாவது அவங்க ஊரில் இருந்து, அதாவது என் பொண்ணுக்கு வந்துட்டு 28ஆம் தேதி ஒரு மெசேஜ் வருது இந்த அர்ஜுன்கிட்ட இருந்து. மே 28 நான் வந்து எனக்கு ஜபல்பூரில் போஸ்டிங் வந்துருச்சு. அதாவது மணிப்பூர்லேருந்து போஸ்டிங்கு, ஜபல்பூர். நான் வந்து உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீக்கில் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் இப்போ முடிச்சு அங்கே கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு இல்லை அவர் மணிப்பூர்லேருந்து நேராக இங்கே வர்றதா, வந்து இவளை கூப்பிட்டுட்டு போகிறதா, வந்து மறுபடியும் கூப்பிட்டு போகிற மாதிரி பிளான். ஆமாம் அப்படி தான் சொல்லி என் மெசேஜ் வந்தது. என் பொண்ணு சந்தோஷமாக சொன்னான், ஆகிட்டு நான் வந்து அர்ஜுன்கிட்ட இருந்து எனக்கு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு, நான் அர்ஜுன் கூட போக போகிறேன், அவருக்கு போஸ்டிங் ஜபல்பூர் வந்திருக்குன்னு சொல்லி அவன் உண்மையிலே சந்தோஷமாக தான் இருந்தான். இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அவள் போய் இருந்த அந்த மே மாதம் 1 மாதம் தான், ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருந்தான். மே மாதம் 2ஆம் தேதி கொண்டு போய் விடுறான். 26ஆம் தேதி திரும்பி வர கோர்ட்டில் அவளுக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி கவிதா வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க, ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே வர்றான். அப்போ 29ஆம் தேதி அவங்க மாமனாரை கூப்பிட்டு அர்ஜுன் வரும்போது அந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்லி 30ஆம் தேதி நான் சொல்கிறேன் 30ஆம் தேதி நான் வரேன், எங்கள் காரில் கூப்பிட்டு வந்துடுவேன். இல்லை அவர் இருக்கணும், அவள் வர்றான் போது என் பொண்ணை பஸ் ஏற்றி அனுப்புகிறேன் தனியாக. ஒரு அந்த 3 மணி கொடுக்கல. நான் இங்கேருந்து போகிறேன் 30ஆம் தேதி நேராக கடைக்கு தான் போகிறேன். நான் 500 கிலோமீட்டர், ஒரு ஹார்ட் பேஷண்ட் 500 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் இது பண்ணி போகிறேன், ட்ரைவ் பண்ணி நேராக கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு நான் வீட்டு உபயோக பொருள்லாம் வாங்கி கொடுக்குறோம். கட்டில் மெத்தை எல்லாமே கேட்குறாங்க. நாங்கள் வந்து இது சமையல் கட்டுக்கு தேவையான அந்த இது தானே வாங்கி கொடுப்பாங்க, கிச்சனுக்கு இதுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்களா அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணுக்கு பண்ண மாட்டேங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவன் மாமனார் கேட்குறாரு, ஏங்க அப்படியெல்லாம் கேட்டேன். ஆனால் நான் இது பண்ணல, என் பொண்ணு அவ்வளோ ஐயோ டாடி உன்னை மொட்டை அடிக்க போகிறாங்க, 20 லட்ச ரூபாய் பெட்ஷீட் போட்டு வச்சுருக்காங்கன்னு அங்கேருந்துட்டே மெசேஜ் போடுறான். நான் பார்த்துக்கிறேன், நான் தரமாட்டேன் கவிதா, நீ பயப்படாத அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் 12 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறான். எனக்கு தெரியல, அவனுக்கு கொடுக்க போகிறது குவார்ட்டர்ஸ் தான். ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸுக்கு பங்களாலாம் தரமாட்டாங்க, அது மேஜருக்கெல்லாம் ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சமாக ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் தருவாங்க. ஆனால் அவன் வந்து 40 மிதியடி வாங்குறான், 32 காட்டன்ஸ் வாங்குறான். எதுக்குன்னே தெரியல. எவ்வளோ இது அந்த எல்லாத்துக்கும் பில் இருக்குது. நான் இது பண்ணலை, நாங்கள் அங்கே திண்டுக்கல் டிமார்ட்டில் தான் வாங்குகிறோம். இவ்வளவு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய்க்கு டைனிங் டேபிள் வாங்குறாரு. எதை பற்றியுமே கவலைப்படல. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்துட்டு அந்த கடையில் போய் எல்லாம் பேசி வச்சுட்டு வந்துட்டார். போன உடனே டக்கு 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 டக்குன்னு வாங்குறாங்க.
எலக்ட்ரானிக் கடையில் போய் சாம்சங் ஒரு ஷோரூமில் போயிட்டு என் பொண்ணு சொல்கிறா எனக்கு எதுக்குங்க ஓவன் சொன்னால் அப்போ சூடு பண்ணுறது மட்டும் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் எனக்கு ஃபுல்லாக ஓவன் மைக்ரோ ஓவன் தான் வேணும்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. என் பொண்ணு அவ்வளோ துடிக்கிறா, ஐயோ நம்ம அப்பாவை இது பண்ணுறாங்களேன்னு சொல்லி. ஆனால் வேறு வழி இல்லை, அதுவும் வாங்கி கொடுத்தோம். அப்படி எல்லாம் அதாவது டிவி அங்கே அந்த ஷோரூமுக்கே இன்னும் வரல. இவர் அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி இதை எடுத்து கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டிவி வாங்குறாரு. ஹோம் தேட்டர்ஸு அதெல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாமே வாங்கி கொடுத்தா. எவ்வளோ இப்போ ஒரு பொருள் தலகாணி பெட்ஷீட்டு பெட்டு எவ்வளோ நம்ம அப்புறம் எல்லாமே இங்கேருந்து அங்கே நான் கேட்குறேன். இன்னொன்று சொல்கிறேன் நான், ஏங்க இதெல்லாமே இந்த வுட் ஃபர்னிச்சர்ஸு எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏசி எல்லாமே அங்கே போய் அங்கே யாராவது ஒருத்தர் வந்து இப்போ உங்களுக்கு இன்சுலேஷன் வரணும், அதே இது அங்கே கிடைக்க போகிறது. ஏன்னா ஜபல்பூர் மதுரை மாதிரி பெரிய ஊர். ஏன்னா ஜபல்பூரில் தான் மத்திய பிரதேசோட ஹைகோர்ட்டே இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய ஊராக இருக்கும். நான் அங்கே வாங்கி தரேனே எதுவும் சொன்னால் இல்லை நாங்கள் இருந்து கண்டெய்னர் அனுப்புகிறோம், கண்டெய்னரில் காரு போகுது பைக்கு போகுது, அதனால் நீங்கள் இங்கேயே வாங்கி கொடுங்கன்றாங்க. ஆனால் 9ஆம் தேதி ஜூன் 9ஆம் தேதி என் பொண்ணு மதுரையிலேருந்து நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சோம் என் பொண்ணை. ஹைதராபாத்தில் போய் இறங்கிட்டு நாங்கள் ஹைதராபாத்தில் வந்துட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் காலையில். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல. மத்தியானம் ஃபோன் பண்ணாங்க, சாப்பிட்டையான்னு கேட்டான். நான் சாப்பிட்டேன்னு எங்கே சாப்பிட்டேன்னு லான்ச்சில். அர்ஜுன் எங்கன்னா வெளியே போயிருக்காரு அப்படின்னு. ஆனால் என் பொண்ணை தனியாக விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தனியாக விட்டுட்டு 4 மணி நேரம் 4-4.5 மணி நேரம் சொல்லிட்டு போயிருக்காரு ஆஃபீஷியல் போஸ்ட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஆஃபீஷியல் போஸ்ட்டும் அவர் கொண்டு போகலாம். ஏன்னா ஒரு மேஜர்கிட்ட போஸ்ட்மேன் வேலையெல்லாம் தரமாட்டாங்க. அவருக்கு என்ன அப்படி ஆஃபீஷியல் வேலை இருக்குது? இங்கேயே பார்த்து ஹைதராபாத்தில் ஒரு 4-5 மணி நேரம் அவர் இல்லை. ஆமாம், இல்லை தனியாக இருக்காங்க. அவள் ஃப்ளைட்டு ஏறுற வரைக்குமே தனியாக இருக்காங்க. அவங்க அங்கேருந்து 3 தடவை ஃபோன் பண்ணியிருக்கா. நான் இப்போ வந்துட்டேன், இப்போ இது பண்ணிட்டேன். அந்த எங்கள் சொந்தக்கார பொண்ணு கூட என் பொண்ணு பேசியிருக்கா. பேசும்போது இந்த பொருள் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. நான் இப்போ தான் மிலிட்ரி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகல. எவ்வளோ பொய் அப்படி போய் கடைசியில் எவ்வளோ முடிஞ்சு 8 மணிக்கு என் பொண்ணு ஜபல்பூர் போனால் நைட்டு 9ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு டாடி நான் வந்து சேர்ந்துட்டேன்னா அப்படின்னு நம்ம தகவல் வருது. எனக்கு அவள் தான் பேசினான். 8:40க்கு அவங்க அத்தை கூட பேசியிருக்கா. அதுக்கப்புறம் 12:24க்கு அவங்க மாமனார் கூப்பிட்றாரு, கவிதாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஹார்ட் அரெஸ்ட் வந்துடுச்சு, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு பஸ்ட் ஆகிடுச்சு, கிரிட்டிக்கல் பொசிஷனில் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு. உடனே அது வேறு இல்லாமல் இதுன்னு சொல்கிறார். நான் 12 மணிலேருந்து 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுற 2 பேருக்கும் எடுக்கலை. அவங்க ஸ்டாஃப் தான் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு எங்ககிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா அது எவ்வளோ பெரிய போய் எனக்கு அங்கேயே சந்தேகம். 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீ எதுக்கு அவங்கள கூப்பிடணும்? நீ எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா பிள்ளையெல்லாம் பேசியிருக்காங்க. இல்லைன்னா அவர் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி கவிதா ஃபோனில் அவங்க மாமியார் 3 மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைமில்? டைம் 9:45 10:15 வரை. சரிங்களா? அப்போது இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒன்று. 2வது எனக்கு 12:24க்கு அவங்க மாமனார் கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனால் 12:39க்கு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணியிருக்காங்க. இவருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இது எப்படி தெரியும் கவிதாவுக்கு இது ஆனது? 19 ஆயிருக்குங்கிறத நீங்கள் எப்படி அது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வச்சுருக்கு. அதில் அட்மிட் டைம்னு சொல்லி இவர் எனக்கு கால் பண்ண டைம் இருக்குல்ல, எனக்கு கால் டைமே இருக்குது 12:24ன்னு 00:24 தான் இருக்குது. அப்போது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இவருக்கு எப்படி தெரியும்? என்ன சந்தேகம்? இந்த இதை பொறுத்தல சந்தேகம் என்ன சந்தேகப்படுறீங்க? இது சந்தேகன்றது என் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுல கிடையாதுங்க. என் பொண்ணு எந்த ஹார்ட் அட்டாக் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. என் பொண்ணு இப்போ 27 வருஷம் எங்கள் வீட்டில் இருக்கா. ஒரு நாளும் வராத ஹார்ட் அட்டாக்கு அங்கே போன உடனே எப்படிங்க வரும்? எனக்கு கேட்குறேன். என் பொண்ணு ஒன்றும் ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை இப்போ நோயாளியோ கிடையாது. இப்போ வேணால் அவங்க சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம், இறந்து போயிட்டல்ல சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் முழு உடல் தகுதி பரிசோதனை பண்ணியிருக்காங்க. கிடைங்களா? அதில் அவளுக்கு எந்த ஹார்ட் அட்டாக்கு வந்தானே இசிஜி எதுலேயுமே எதில் பர்ஃபெக்ட்னு போட்டிருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஏன்னா இது ப்ரைவேட்டில் கூட பண்ணலை,
அவங்க அரசு- பார் கவுன்சில் இருந்து சொல்லி தமிழ்நாடு அரசு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பண்ண ரிப்போர்ட் அது. அதில் ஹார்ட் அட்டாக் இசிஜி எடுத்திருக்காங்க, எக்கோ எடுத்திருக்காங்க, எதுலேயுமே அவளுக்கு வந்து எது பிரச்சனை இருக்கு, ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு இவங்க இது பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க முடியும்? இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு சந்தேகம், என் பொண்ணு ஃப்ளைட்டில் ஏறும்போதே சண்டை வந்திருக்கணும். ஏன்னா இவன் 4.5 மணி நேரம் எங்கே போனான்? 4.5 மணி நேரம் வாக்குவாதம் நடந்திருக்கும் நிச்சயம். ஏன்னா போன் அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க, அவர் எடுக்கல. எடுத்துருக்க மூணு தடவை அவங்களுக்குள்ள ஒரு 3 தடவை ஃபோன் பண்ணியிருக்கா என் பொண்ணு. 30 செகண்ட் தான் பேசியிருக்காங்க. கூடவே இருக்கிறவனுக்கு எதுக்கு 30 செகண்ட் பேசணும்? 3 தடவை என் ஃபோன் பேசணும் டிஃப்ரெண்ட் டைமில். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இவன் அடிச்சு பிடிச்சி தான் போய் ஏறிருக்கான். என் பொண்ணு முன்னாடியே போய் போர்டிங் ஆகிட்டா, இவன் அடிச்சு பிடிச்சி போய் ஏறிருக்கான். அங்கேயே நிச்சயம் வந்து வாக்குவாதம் வந்திருக்கு. எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் கேட்பா கண்டிப்பா. ஏன்னா இவர் ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணி முத வெளியே கூட்டு போகும்போது எதுக்கு அவன் விட்டு போகணும்? அப்போ நீங்க என்னன்னா அப்போ அந்த இடத்துல இருந்து இந்த சண்டை அங்கே வரைக்கும் போயிருக்கணும். அங்கே வரை போயிருக்கு, வாக்குவாதம் ஆயிருக்கும். அதன் மூலமா அவர் தாக்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ நடந்து 100% என் பொண்ணை வந்து அடிச்சிருக்கான். ஏதோ பண்ணி 100% அடிச்சிருக்கான். அவன் கீழே எல்லாம் விழலை, இதெல்லாம் பண்ணலை. அது எப்படி போன உடனே முகங்கள் போனால் எப்படி அடிச்சிருப்பாருங்கிற அதுக்கு ஏதாவது அந்த ரிப்போர்ட்ல எதுவும் இருக்குதா? நீங்க அவங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது. என்ன இருக்கு? அவருக்கு வந்து முன் மண்டையிலையும் பின் மண்டையிலையும் பலமான அடி, மூளையில் வந்து ரத்த கசிவு இருக்குன்னு. இல்லை அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணாமல, கீழே விழுந்ததுனால கீழே ஒரு பக்கம் தானே அடிபடும். கீழே வந்து ஒரு பக்கம் தான் அடிபடும், 2 பக்கம் அடிபடாது. அது இல்லாமல் அவர் மொத ஐ விட்னஸ் ஒருத்தர் இருக்கார். அவர் என் பொண்ணு வந்து இப்படி தான் படுத்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு அடிபட்டு இருக்கிறது இங்கே அப்படியே இருந்தாலும் இப்படி தானே படுக்கணும். அவர் இப்படி தான் படுத்துட்டு இருந்திருக்கா சைடில். அது யார் அந்த சொல்றது யார்? அது வந்து மேஜர் மகேஷ்னு சொல்லி அவர் தான் இவர் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணி அவர் காரில் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனாங்க. சரி சரி. அப்போ அவர் அந்த டைம் எதுவும் மேட்ச் ஆகுதா? நீங்கள் சொன்ன 9, 9:45 12 சொல்கிறது. அவர் சொன்னது 10 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. 10லேருந்து அவர் 10லேருந்து 10:30 கொண்டு போயிருப்பார் சார். ஏன்னா நாங்கள் அவ்வளோ சிக்கல. ஏன்னா இவரே வாக்குமூலம் போலீஸை கொடுத்துக்காரு 9:15 9:15 கீழே வந்துட்டாங்கன்னு. ஆனால் இவர் சொல்கிறாரு 10:15 தான். 10:15 வரை இந்த இவர் சொல்கிறார் வலின்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லி போலீஸ் காலில் சொல்லியிருக்காங்க வலின்னு. அப்போ வலின்னா நீ ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணல. இவர் வந்து ஃபஸ்ட்டு புருஷன், புது பொண்டாட்டி கீழே வந்து கிடக்கா, வலின்னு சொல்கிறா, பண்ணலை. இன்னொன்று டாக்டர், ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவரால் அதை பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? இவர் ஏதோ பண்ணியிருக்காரு, என் பொண்ணு சாவறதை ரசிச்சிருக்கான். ஆமாம், அவன் நிச்சயம் அதுதான். அவன் வந்து ஒரு துளி கண்ணீர் வரலங்க அவனுக்கு. அவன் எப்படி அழுவான்? அவங்க அப்பா ஆத்தா யாருக்குமே கண்ணீர் கூட வரலையே. புருஷனுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வரும்? நல்ல அதை எங்களால் ஒரு இது சாப்பிட முடியல, மெனுவை போட்டு சாப்பிட்றானுங்க. இந்த இடைக்கு வந்து கேட்குறாரு, காலையில் காப்பி வேணுமான்னு கேட்குறாரு. எத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஏங்க நம்ம காப்பி குடிக்கிற நிலையா இருக்கோம், என்னங்க பேசுங்க மாமாட்ட சொன்னால் பேச போயிட்டார். எவ்வளோ இது அது யாருக்காவது மறுவா மனசாட்சி? காலையில் சொன்னால் தான் இது பண்ணாமல் நாங்கள் எங்கள் பொண்ணை இழந்துட்டு உட்காந்துருக்க மிலிட்ரியோட பெருமையை பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஆள். என்ன ஆனால் இல்லை நீங்கள் இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நீ அங்கே போன இடத்துல எதுவும் சந்தேகம்ன்றது வந்து எங்களுக்கு துளி கூட வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க. ஆனால் அப்போ கூட இருந்தது. பட் இந்த மாதிரி நடக்கணும் அந்த துயரத்தில் அதை பற்றி. ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஒரு அளவும் இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணோட மொபைல் எல்லாம் எடுத்து டெலீட் பண்ணியிருக்கோம், பாஸ் அவுட் பண்ணியிருக்கோம். எப்போ உங்களுக்கு வந்து இந்த மரணத்தில் ஒரு சந்தேகம்னு? இப்போ மரணத்தில் சந்தேகம் அப்படின்றது அவங்க எங்கள் வீட்டில் வந்து நடந்துக்கிட்டாங்க. ஒருத்தனுமே என் பொண்ணு பக்கத்தில் வரல, எதுவுமே நடலை. அதுக்குள்ளே என் பொண்ணோட அதுக்குள்ளே வேற ஒரு இதெல்லாம் கிடச்சிது. இவங்களுக்கு இந்த பையனுக்கு வந்து 2 தடவை நிச்சயதார்த்தம் ஆகி கேன்சல் ஆகிருக்கு. 2 தடவை நிச்சயமாகி நின்று போயிடுச்சு கல்யாணம். அது உறுதியாக அது 100%. ஏன்னா எனக்கு அந்த தமிழ்நாட்டுக்குள்ளையா தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ஒன்று சின்னாலப்பட்டியில் அப்படின்றாங்க, அதுக்கு உண்டான ஆதாரங்கள் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச தகவல். இன்னொன்று 100% கன்ஃபார்மு. ஏன்னா அந்த அம்மா உங்களுக்கு வலைதளத்துலலாம் அந்த ஃபோட்டோவே வந்திருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த முன்னாடி அந்த இது பண்ணது அவங்க அப்பா கர்னல் சரவணன் சொல்லி அவர் பேசுகிறாரு. அவர் தான் எங்களோட பேசி இதெல்லாம் சொல்கிறாரு. அந்த பொண்ணும் ஒரு அட்வொகேட்டு.
அந்த பொண்ணு தான் எங்கள் கூட பேசுது. அவங்க அம்மா பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, ஏங்க நீங்கள் இப்போ போய் மாட்டிட்டீங்க, இவன் வந்து இப்போ நாங்களே வரதட்சணைனால தானே நாங்கள் நிறுத்தினோம், உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பட் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு இருந்தால் என் பொண்ணு கூட வாழ்க்கை கட்டு போயிடக்கூடாது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நிறைய பேர் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுன்னு, ஆனால் நாங்கள் கொடுக்கல. ஏன்னா அடுத்து என் பொண்ணு ஆஃபீஸர் ஆகணும், இது பண்ணணும், அதனால நாங்கள் கொடுக்கல. நீங்கள் போய் மாட்டிட்டீங்க சார், இப்படி மாட்டிட்டீங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் அவனுக்கு வந்து நிறைய ஃபோட்டோவோடு நான் கொடுத்துருவேன், நிறைய இது இருக்குது, தொடர்புகள் இருக்குது. அது இல்லாமல் அவன் எங்களுக்கு என் பொண்ணு போகும்போது அவன் தம்பிக்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு, இந்த நம்பரில் அதிகமாக அடிக்கடி பேசார், என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த நம்பரை செக் பண்ணா இவன் இது பண்ண, இவன் வந்துட்டு என் பொண்ணு கூட 3 மாதத்தில் வெறும் 8000 செகண்டு பேசியிருக்கான். அந்த பர்டிகுலர் பார்ச்சி மிட்டல் சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட 1,86,000 நிமிஷம் செகண்டு பேசியிருக்கான். என் பொண்ணு அவன் பண்ண இந்த 3 மாத காலில் என் பொண்ணு 5ஆவது இடத்துல வர்றா, இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வர்றா. அப்போ என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு இது இருக்கும்? அப்போ யார் பொண்டாட்டி, என் பொண்ணா பொண்டாட்டி இல்லை யார் பொண்டாட்டி? அவள் கூட அவ்வளோ நேரம் பேச வேண்டியிருக்கு. அவன் அக்கௌண்டெல்லாம் செக் பண்ணால் அவன் அக்கௌண்ட் வந்து நிறையா காசு அவளுக்கு தான் போயிருக்கு. என் பொண்ணுக்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கான். ஸோ இது வந்து இன்னொரு உறவு ஏற்கனவே இப்போ நீங்கள் இருக்கு, மேபி கல்யாணம் கூட இருக்கும், அந்த கல்யாணம் கூட ஆயிருக்கலாம். இங்கே பணத்தை வந்து உங்கள் பொண்ணு ஏன்னா வந்து அங்கே என்ன ஒரு குடும்பம்னா அவங்க அப்பாவும் சேர்ந்து ஏன் போய் சொல்லணும்? ஒரு சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு போகாத ஒரு பையன் சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு போயிருக்கான்னு சொல்லி ஏன் அவங்க அப்பாவும் சேர்ந்து போய் சொல்லணும்? இப்போ நீங்கள் இது குடும்பமாகவே சேர்ந்து இல்லை, இது குடும்பம் சேர்ந்து தான் எங்களை மோசம் பண்ணிருக்காங்க. குடும்பம் சேர்ந்து தான் என் பொண்ணை வந்து கொண்டு இருக்காங்க. குடும்பமே சேர்ந்து தான் என் பொண்ணுக்கு எனக்கு வாட்ஸ்அப் அங்கே அந்த கடையிலேருந்தே அனுப்புகிறாங்க, திண்டுக்கல்ல உங்களை மொட்டை அடிக்க போகிறாங்க டாடி, 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்க லிஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இருக்குது என்கிட்ட, இல்லாமலாம் கிடையாது. 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, எனக்கு கண்ணீர் வருது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு அழுதுறா. ஆனால் இப்போ கூட சொல்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து இப்போ என் பொருள் காரு அந்த ஜாமான்லாம் அவங்க விட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ் அலைக்கு அவங்க எல்லாருக்கும் இது பண்ணுங்க. அந்த சின்னால வீட்டில் இருந்தால் அவன் போய் கேளுங்க, அந்த அவங்க அப்பா ஓம் கணபதின்னு இருக்காங்க, அவனை போய் வேணால் கேளுங்க. இப்போ கூட என் பொண்ணு இறந்து போன கவலை கிடையாது. அவனுக்கு கவலையாக இருந்ததுன்னு அவனுக்கு கவலைப்பட்டான் அப்படின்னா அந்த பொருளெல்லாம் அவன் கையை விட்டு போயிடுமே அப்படின்ற கவலை தான் இருக்கும். அவனுக்கு என் பொண்ணு செத்ததில் சந்தோஷம்தான். ஐயோ இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட்டாலே இன்னும் நிறையா வாங்கலாமேன்ற கவலை இருக்கும். இப்போ இருக்கிற கவலையே அவனுக்கு இந்த பொருளெல்லாம் நம்ம கையை விட்டு போகுதுன்ற கவலை தான் இருக்கும். முழிச்சு அவன் வந்து என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்றதெல்லாம் அவன் போய் அவன் பையனை சேவ் பண்ணணும் அப்படின்றது கவலை தான் இருக்கு. நீங்கள் வேணால் அவனோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. இல்லைனா அந்த என் பொண்ணு அங்கே ஜபல்பூரில் வந்து நான் பொட்டணம் கட்டி கொண்டு வர்றேன், அந்த கொண்டு வந்த காசு நைட்டு ஒரு இது ஊரில் இல்லை, ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் தான் என் பொண்ணு இருக்கா. அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து காசு, அங்கே ஃப்ளைட்டில் கொண்டு வந்த காசு 74,000 ஆயிருக்கு. உங்களோட பங்கு 34,000 கடைசியில் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வாங்கிட்டு போகிறான். அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? அது கேட்குறாங்க. மெசேஜ் அனுப்பிச்சு வாங்கிட்டு போகிறான். மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. ரயிலில் போயிட்டு இருக்கும்போதே எங்கிட்ட இப்போ மெசேஜ் அனுப்புகிறாங்க, டிக்கெட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் இவ்வளவு, யுவர் ஷேர் இஸ் 37,000 அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன். நான் அனுப்பிச்சு தான் வச்சேன், எடுத்துகிட்டு போடாங்க, உன்னோட புத்தி அவ்வளோதான். என் ஃபோனில் அப்படியே இருக்கேன், வேணா காட்டுறேன். ஒரு துளி கிடையாதுங்க. எங்களோட வீட்டுக்கு வந்த அத்தனை பேரும் கல்லூரி மங்க மாதிரி 3 பேர் உட்காந்துருக்காங்க. நீ என்னடா அவங்கள நம்பிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. நான் உண்மையிலே அப்போல்லாம் நம்பலை. ஆனால் நான் வந்து என் வீட்டில் எந்த அசம்பாவிதம் நடந்தக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அமைதியாக இருந்தேன். அந்த சடங்கு சம்பிரதாயம் முடிச்ச உடனே தான் அதுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன். இதுதான் உண்மை. ஏன்னா என் வீட்டில் என் பசங்க எல்லோரும் இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா என் பொண்ணையும் இழந்துட்டு என் பசங்களையும் போய் ஜெயிலில் உட்கார வைக்கணும். அதை நான் விரும்பலை. பண்ணுவாங்க, டெஃபினட்டாக பண்ணுவாங்க, ஏன்னா பசங்க தானே. அதனால தான் இது பண்ணேன். ஆனால் நான் இந்த பேட்டி எதுக்கு கொடுக்குறேன்னா, சட்டப்படியான நடவடிக்கையில் சட்டப்படியான ஒரு நீதி கிடைக்கணும். இன்னைக்கு வரை கிடைக்கல. நானும் நான் இப்போ கோயம்பேடு சராகம் டிசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் பேர் வந்து அதிவீரபாண்டியன் சொல்லிட்டு டிசி, அவர்கிட்ட கொடுத்தா அவர் சரவணன் சொல்லி ஒரு ஏசி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணார். ஏசி எங்களை இப்போ வர என்னை இது எடுக்கலை. ஒரு நாள் திடீர்னு நான் போய் இதில் தான் என்னை உள்ளேயே விடலை. நம்ம கோயம்பேடு அனைத்து மாலை காவல் நிலையத்துக்காக போனேன் கேட்டனுக்கு. போய் வெளியே நின்று இது பண்ணிகிட்டு இருக்கும்போது
என்னை உள்ளேயே விடலை, தள்ளி விட்டு இது பண்ணாங்க. நான் கொஞ்சம் கோவமாக பேசினேன் கிடையாது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் இது பண்ணி அன்றைக்கி எல்லா நிருபர்களும் வந்தாங்க. நான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணாரன்னு தெரியல. அன்றைக்கி சாயந்தரமே எனக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாரு, இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி. மறுநாள் நாங்கள் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் அந்த டீட்டெயில்ஸுக்கு அவர் எடுத்துகிட்டு நான் இது எஃப்ஐஆர் போட முடியாதுன்னாரு. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியல, எல்லாம் இது பண்ணி எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நாங்கள் கொடுத்ததெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்குறேன், ஒரு 0 எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் சின்னாலப்பட்டிக்கு போய் தான் இது பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது தெரியல, இப்போ வர எங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் வந்து கமிஷனரை போய் பார்க்குறேன், கமிஷனர் த்ரூ ஜேசியை பார்க்குறேன். ஜேசி இங்கே தான் இந்த இதை நான் விசாரிக்கணும், இங்கே தான் நான் விசாரிப்பேன்னு சொல்லி ஜேசி த்ரூ பண்ணி அது திரும்ப அதே ஏசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் ஏசி எனக்கு கூப்பிடல. பட் அவர் கூப்பிடுவார் நிச்சயம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்லதாக எனக்கு விசாரிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வர இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து காவல்துறையை அவங்க தாமதம் ஆனால் கூட அது இல்லை ஏன்னா அந்த அவர் பேர் சரவணன் தான். அவரை கேட்ட அளவுக்கு எனக்கு ஏதோ நல்லா தான் சொல்கிறாங்க. இல்லை யாருமே அவரை தப்பு சொல்லலை. மேபி என்னை மேலே அந்த போலீஸை திட்டுறதுனால அவர் கோவம் இருந்துக்குமா எல்லாம் தெரியல. ஆனால் யாருமே அவரை நல்ல தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஏன் எனக்கு இப்போ வர எஃப்ஐஆர் போடலைன்னு அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் நான் கேட்ட அளவுக்கு அவர் யாருமே தப்பானவர்னு சொல்லலை. ஏன்னா அவர் நல்ல மனுஷன் தான், நல்ல இன்வெஸ்டிகேட்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் எதனால எனக்கு இது பண்ணணும்னு தெரியல. நான் இவ்வளோ போராடுறேன். ஒரு இன்னொன்று அவங்ககிட்ட நீங்கள் இதில் என்னென்னலாம் நடந்திருக்கும் உங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அவங்ககிட்ட இடையில நீங்கள் பேசின விஷயம் மூலமாக இல்லை அந்த திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ஒரு கொடைக்கானல் போனாங்க. மார்ச் 27 நினைக்கிறேன், 27 போயிட்டு இறங்கி வரும்போதே அவளுக்கு மயக்கம். எப்போவுமே நாங்கள் மூணாறு கேரளா போகும்போது ஹில்ஸில் தான் போகிறோம். ஒரு நாள் வாந்தி எடுத்ததில் மயக்கம் வந்தது கிடையாது குழந்தை. ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் இறங்கி வரும்போதே மயக்கம். சரி, அன்றைக்கே அவளுக்கு முடியலன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். அடுத்த நாள் நாங்கள் போகிறோம், அவளால் சாப்பிடவே முடியல சார். வாந்தி எடுத்துட்டு போய் படுத்துட்டா. அப்போ கூட ஆஸ் ஏ டாக்டர் வேண்டாம், ஹஸ்பண்டா இப்போ நமக்கு உடம்பு முடியல நம்ம வீட்டில் அவர் எதுவுமே கேட்கல. அவள் போய் படுத்துட்டா. 7:30 மணிக்கு அன்றைக்கி படுத்துட்டா. அப்போ இவர் சொன்ன இல்லை நேற்று அந்த சூசைட் பாயிண்ட்லாம் பார்த்தோம், அந்த மயக்கம் வந்துருச்சு போல அவளுக்கு, நீங்கள் ஒரு ஃபுல் பாடி செக்அப் நீங்கள் பண்ணிவிடுங்க, சென்னை கூப்பிட்டு போய். ஓகே, நான் என் பொண்ணுக்கு பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்புறம் நான் கேட்குறேன், என்ன கவிதை அதை மருந்து கொடுத்தாங்களா உனக்கு? இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவளுக்கு கான்ஷியஸ் இல்லைங்க. அப்புறம் ஒரு அப்பாவும் கூட அந்த பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணல. ஊருக்கு போகணும் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாரு. சரி நீங்க எல்லாரும் போங்க, என் பொண்ணோட நான் வீட்டில் இருக்கேன், நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் வந்த அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு, என்ன சின்ன டாக்டர் தெரியாது, அவங்க வந்து கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்த நாள் டிராவல் வேணான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் சென்னை கூப்பிட்டு வந்தோம். மறுபடியும் இங்கே வந்து டாக்டர் கிட்ட போவோம். அவர் இல்லைங்க ஒரு 10 டேஸ் குழந்தை ரெஸ்ட் எடுக்கட்டோமா, அப்புறம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் அவள் வேலைக்கு போனா அங்கே எழுதி கொடுத்தா. அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் அவள் வந்து அவங்க வீட்டுக்காருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா, எனக்கு என்ன மருந்து கொடுத்தா எனக்கு இப்படி இருக்கு உடம்பு. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க சார், அது ஷூர் சார். அது நடந்தது வந்து அங்க கொடைக்கானல்ல கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா அவள் வந்து முடியாம இருக்கா, இவன் ஊருக்கு போறதே தான் குறியா இருக்கான். அவளை போய் ஒரு டாக்டர்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போட மாட்டானா? அங்க 10 நிமிஷம் சார், வண்டி இருக்கு, கூப்பிட்டா ஆள் இருக்காங்க, வர போறாங்க. போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஃபர்ஸ்ட் எய்ட் வாங்கி பண்ண முடியாதுங்க சார். டாக்டர் இல்ல, அவ டாக்டர் தானேங்க, ஒரு நாடி பிடிச்சு பார்த்து என்னன்னு பார்க்க மாட்டானா? பொண்ணு கிட்ட கவிதா நான் வீட்டுக்கார குறையா சொல்ல, ஈவன் அந்த இடத்துல என் பையன் இருந்தான்னா ஊருக்கு போற தள்ளி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். பட் அவன் செய்யல அவங்க வீட்டுக்காரரு. இந்த மாதிரி டாக்டராலும் கூட ஃபர்ஸ்ட் அவருக்கு மனசு வருத்தம் சார், ஃபீல் பண்ணா, ஏமா நீங்க பார்த்து வச்சுட்டு இப்படி பேசுறீங்க. இல்ல ராஜா, உண்மை நிதர்சனம் இதுதான், ஆனா எனக்கு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கப்புறம் அவன் மெசேஜ் போட்டிருக்கான். என்ன மருந்து எனக்கு கொடுத்தேன், எனக்கு உடம்பு இப்படி இருக்கு, பதிலே இல்லைங்க சார். அதுக்கு பதிலே இல்ல. அப்போ வந்து நீங்க என்ன சொல்ல, இது ஒரு திட்டமிட்டே இது பண்ணிருக்காங்க அவளுக்கு. அதாவது ஒரு அப்போ இங்க இருக்கும்போதே உடம்பு சரியில்லை அவனுக்கு, அது மட்டும் கிடையாதுங்க. இவங்க குடும்பமே என் பொண்ணை ஏதோ பண்ணிருக்கு, அதுக்குண்டான மென்டலாக அவளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவளை ஒரு இது மாதிரி என்ன திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பார்த்துருக்காங்க. 100% அங்கே அந்த அசால்ட் நடந்திருக்கு. அந்த இதில் ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா போடுறாங்களே ஒழிச்சு. இவன் ஊருக்கு போகிறான், மார்ச் 30ஆம் தேதி என் பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது.
அதே இது ஏப்ரல் சார் ஜூன் 8ஆம் தேதி நைட்டு என் பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. அது எப்படி அதுக்கு இடையில ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக மே மாதம் 2ஆம் தேதி வரை எங்கள் வீட்டில் தான் இருக்கா, ஒரு நாள் ஆகலை. அது எப்படி இவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் அது இந்த பையன் வரும்போது மட்டும் ஃபுட் பாய்சன் ஆகுது. அவங்க மாமியார் சொல்கிற ஒரு கொடுமையான இது என்னென்னா, ரீல்ஸ் பார்த்தா வாந்தி வருமா, எந்த ஊர்லன்னு தெரியல. இல்லை இது வேற டெஸ்ட் டியூப்பில் இப்போ நம்ம குழந்தை பத்துக்கலான்னு கேட்டிருக்கான் நாய். இவன் ஆம்பளையானே எனக்கு தெரியல, ஆனால் எத்தனை பொண்ணுங்க கூட இருக்கான்னு தெரியல. ஒருவேளை என் பொண்ணுக்கு எந்த ஒரு அந்யோன்யமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இவன் வந்து அந்த பார்ச்சிமிட்டல் கூட குழந்தை பிறக்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டானான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுவே சந்தேகம். அது ஒன்று இருக்குது நிச்சயம். ஏன்னா அது போலீஸ் கண்டுபிடிக்குதோ இல்லையோ, நாங்கள் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டோம். சட்டப்படியான இதுதான் எனக்கு வந்து நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு அப்பாவா ஒரு பேரண்ட்ஸாக எங்கள் பொண்ணுக்கு என்ன அநீதி நடந்துக்குதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், பொது வழியிலேன்னு சொல்லிட்டோம். போலீஸ் இதை சட்டப்பூர்வமான அங்கீகாரமாக எடுத்துக்கு அதை விசாரித்து அது உண்மைதான்றதை சொல்லி அவனுக்கு என்னென்ன இந்த இதில் இந்த சமுதாயத்தில் என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதான் இந்த மாதிரி இன்னும் இல்லை. அவன் இப்போ விட்டால் இன்னும் பண்ணுப்பா. ஏங்க இன்னும் இதுவே ஆகலை. ஜூன் 28ஆம் தேதி வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறான். நாங்கள் இங்கே கதறிட்டு இருக்கா. இப்போ வரை எனக்கு என் பொண்ணு இது பண்ணால் எனக்கு கதறிட்டு இருக்கா. வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறான். ஏன் நாங்கள் வாங்கி கொடுத்த இதுலேயும் 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க போயிட்டுருக்கேன். என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்த காரில் இவங்க வருது. அதில் தாங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றதே சொல்கிறாங்க. இல்லை நீ இந்த அங்கே மிலிட்ரி ஆஃபீஸுக்கு அது மாதிரி முறைப்படி கம்ப்ளைண்ட் அது மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு பக்கம். நாங்கள் வந்து மிலிட்ரி ஆஃபீஸில் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏதாவது ரிப்ளை வந்துச்சு? எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மட்டும் ரிப்ளை வந்திருக்கு. அதான் நீங்கள் இது பண்ணீங்க. அதுக்கும் கொடுத்துருக்கோம். ஜனாதிபதிக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோம். மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களோட மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு முறைப்படியான இது வந்து கிரீவியன்ஸில் இது பண்ணி நம்பர் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் விசாரிக்க மாட்டோம், இவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் அவங்க அந்த இது இராணுவ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கொடுத்ததெல்லாம் இது பண்ணி அதுக்குண்டான பதிலும் எங்களுக்கு வந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து. மற்ற நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். எல்லாருக்குமே அமைச்சிருக்கோம். ஆனால் அது வந்து லேட்டாக வரும். பட் நம்ம ஊரில் என் பொண்ணுக்கு அவ்வளோ மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. பாடி ஷேப் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணை வந்து சரியாக சாப்பாடு கூட போடலை. 3 மணி 3:30 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க என் பொண்ணுக்கு. வீட்டு வேலை செய்கிறது எப்படி உனக்கு உடம்பு குறையும், டெலிவரி பார்க்க முடியும் கேட்டா ஒவ்வொரு வேலையும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என்கிட்ட இந்த வார்த்தையை அவ சொல்லல, என் அக்கா பொண்ணுகிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்கா. அக்கா இப்படி எல்லாம் கேட்கறாங்க சாப்பிடும் போதெல்லாம் என்னால. ஆனா 1 மாசத்துல ரொம்ப குறைஞ்சிட்டா சார் வீட்டு. அதாவது ஃபேட்டா இருக்காங்கன்னு சொல்லி ஃபேட் எல்லாம் கிடையாது சார். மாமியார இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப வேணா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த குழந்தை சொல்லியிருக்கா. ஏன் போய் சொல்லணும்? என்கிட்ட சொல்லுவா 3:30க்கு தான் லஞ்ச் எடுத்துருப்பேன். ஏமா அவ்வளோ லேட்டு? அப்போதான் ஒரு சாப்பாடு கூட போடாமல் கேட்கும்போது எவ்வளோ இதுக்கு நான் என் வீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் வரிச்சு கூட்டிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். 3 மணி 4 மணிக்கு. இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? சாப்பாடு போட முடியல, கொண்டு போக நம்ம மருமகளை ஏன் கூப்பிட்டு போறீங்க? அந்த காலத்துல நடந்தது சார். மாமியார் கொடுமை நடக்கும், அதெல்லாம் சூசைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப படிச்சு இவ ஒரு ஹைகோர்ட் லாயரா இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்களும் செஞ்சு இவ்வளவு பண்ணி, அது இப்ப இவ்வளவு எல்லாம் இருக்கு, நமக்கே எல்லா வசதிகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்ம குழந்தை இப்படி கொண்டு போய் கொடுத்து குழந்தை இழந்துட்டமேன்னு வழி இருக்கு சார். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எல்லா பொருளும் அவங்க வச்சிருக்காங்க. என் குழந்தைய அவங்களால திருப்பி தர முடியுமா? நான் எப்படி கொடுத்தேன் என் குழந்தை, அந்த மாதிரி அவங்களால திருப்பி தர முடியுமா? கொண்டு போன அன்னைக்கே என் குழந்தைய கொண்டுட்டான். அதுதான் உண்மை. இவங்க ஆடுற எல்லா ட்ராமாவும் நம்ம நம்புறதுக்கெல்லாம் இல்லை. என் பொண்ணை 9ஆம் தேதி நைட்டே கொண்டுட்டான். அதில் சந்தேகமே இல்லை, கொண்டுட்டான். இப்போவும் நான் சொல்கிறேன், அவங்க அப்பனுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. வெக்கம் கட்ட நான் அவன் ஏன்னா அதாவது இப்போ கூட அவன் கவலைப்பட்டானா, இன்னொரு தடவை எத்தனை தடவை வேணான்னு சொல்லுவேன். அவங்க அப்பா வந்து என் பொண்ணு செத்து போயிட்டான்னு கவலை இல்லை, அவன் பொண்ணு இது பண்ணிட்டான்னு கவலை இல்லை. அவனுக்கு கவலையே என்னவா இருக்குன்னு நான் இப்போவும் சொல்கிறேன். நாங்கள் கொடுத்த பொருளெல்லாம் இங்கே கையை விட்டு போகுதுன்ற கவலை தான் இருக்கும் அப்படிங்களா. மற்றபடி அவனுக்கு கவலை ஒரு துளி கூட இருக்காது. ஆனால் நான்
இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதே கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட்டை மட்டும் நிறையா சொல்லுங்கள். என்ன நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு தரப்பாக நம்ம பேசுகிறோம் இல்லையா? இப்போ நம்ம உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் கொட்டுறீங்க, நமக்கு ஒரு தளத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நம்ம பேசுகிறோம். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு உங்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன வருது? ரிக்வெஸ்ட் என்னங்க, நான் எல்லா பொண்ணை பார்த்து அப்பாவுக்கும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி 100% பொண்ணுங்க படிச்சிருக்காங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் 10ஆம் கிளாஸாவது படிச்சிருக்காங்க. அதிகபட்சம் ஆண்களை விட அதிகமான லிட்ரேச்சரிங் உள்ளவங்க பெண்கள் தான். இருந்தாலும் நம்ம எல்லாரும் அப்பா அம்மாவும் வரதட்சணை கொடுக்குறாங்கன்றபோது அது நான் உள்பட எனக்கும் அதே தான். நான் ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக இருக்கேன் அந்த விஷயத்தில். ஆனால் நான் கொடுத்தது வந்து என் பொண்ணும் நல்லா இருக்கணும்னு தான். ஆனால் இனிமேல் எவனாவது பொண்ணு பார்க்க வந்து வரதட்சணை என்ன பொண்ணுக்கு போடுவான்னா அப்போவே செருப்பக்கல் தேய்ச்சி வெளியே அனுப்புங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். இதை பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணு நல்லா இருப்பா. இல்லை எனக்கு வசதி இருக்குது, என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமாக எனக்கு வசதி இருக்குது, நான் கொடுப்போம், என் பொண்ணுக்கு தானே கொடுக்குறான், அவன் கேட்குறான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்காது. இது மாதிரி பல பெண்ணுங்களும் அழிந்து போவாங்க. ஆனால் எவன் ஒருத்தன் நம்மக்கிட்ட வாங்கி போய் பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு போய் பொழைக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் ஆம்பளை கிடையாதுங்க. அந்த ஃபேமிலி நல்லா இருக்காது. இது மாதிரி கேடுகட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு அப்படி கேட்குறவன முதல்ல செருப்பால் அடித்து வெளியே அனுப்புங்க. அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருவார். என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வேணாம். என் பொண்ணு அவ்வளோ சந்தோஷமான போன பொண்ணுங்க 12 மணி நேரத்தில் உயிரோடு இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எவனுக்குமே வரதட்சணை எவன் கேட்டாலும் செருப்பால் அடிங்க. அதுதான் என்னோட நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினாலும் உண்மையை பேசுகிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுட்டா சரி. அது இல்லாமல் எனக்கு வந்து சட்டப்படியான நியாயம் எனக்கு வேணும். அவங்க வந்து அனுபவிச்சே ஆகணும். அதான் சரி, குழந்தைக்கு நடந்த என்னது உண்மை வெளியில வரணும் சார். என்ன நடந்துச்சோ அது அந்த இடத்துல 2 பேர் தான் சார் இருந்திருக்காங்க. ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இருக்காங்க. அது சட்டப்படியா நீதி வரணும் சார். குழந்தைக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த அளவுக்கு போனாங்க அது தெரியணும். இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது சார். அவங்க வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு போகக்கூடாது. நாங்கள் ஏமாந்துட்டோம், எங்கள் குழந்தைய இழந்துட்டோம். அதே மாதிரி இந்த இழப்பு இன்னொரு பெற்றோருக்கு வரக்கூடாது சார். எவ்வளோ கொடுமையா இருக்கு சார். நமக்கு நம்ம குழந்தை செய்யறது இயற்கை அது. ஆனா அதை மீறி நம்ம பெத்த குழந்தைக்கு எல்லாம் செய்யறோம் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னொரு பேரண்ட்ஸ் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கடவுள் தான் சார் அது கூட இருந்து அவங்களுக்கு. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்களெல்லாம் நான் என் பொண்ணுக்கு பண்ணுறான். அது புத்திர சோகம், அது எவ்வளோ பெருசு தெரியுங்களா? ஒரு பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அது அந்த தான் இருக்க தன் பசங்க இறந்து போகிறது எவ்வளோ பெரிய சோகன்றதை வந்து சொல்லி மாளாது. அதுதான் என்னோட இதுவே. நீதி கிடைக்கும், நம்புவோம். நன்றி.